ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராஜ்மா யூஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான கிரேவி செய்ய போகிறேங்க. இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்கும். நான் எப்படி செய்கிறேங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வழக்கம் போல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தக்காளி, தேங்காய் சில்லு, பெரிய வெங்காயம், ஒரு 150 கிராம் ராஜ்மா. ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் இவ்வளவு தாங்க. இந்த கிரேவியை காலையில் செய்யணும்னா முதல் நாள் இரவே ராஜ்மாவை ஊற வச்சிடணுங்க. அப்படி குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்ச ராஜ்மாவை ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் இந்த ராஜ்மாவுக்கு ஏற்ற அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம நறுக்க வேண்டிய காய்கறிகளை நறுக்கி வச்சுருவோம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 3 உப்புமாவுக்கு நறுக்கிற மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. அதோட தக்காளி ஒரு 4 தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அதையும் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது 2 தாங்க முக்கியமாக நறுக்க வேண்டியது. இது 2ஐயும் நறுக்கி தனியாக அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இப்போது ஒரு பெரிய தேங்காய் சில்லை மிக்சியில் நைஸாக அரைக்கிற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. அதோட 1 டீஸ்பூன் சோம்பும் ஒரு 7-8 10 முந்திரி பருப்பும் சேர்த்துக்குங்க. இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போதே கசகசா 1 டீஸ்பூன் அளவு ஏற்கனவே ஊற வச்சுருந்தா சேர்த்துக்கோங்க. நான் ஊற வைக்க மறந்துட்டேன், அப்படியே சேர்த்துருக்கேன். இந்த டயத்தில் ராஜ்மா வெந்திருக்கும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கங்க. ராஜ்மா நல்லா வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ராஜ்மா வேக வச்ச குக்கர் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெயை சேர்த்து அது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் இந்த நட்சத்திர சோம்பு ஒரு சின்ன துண்டு, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி வெங்காயம் பாதி வெந்துக்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடிப்பிடிக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இதோட இப்போது நம்ம வெட்டி வச்ச தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச ராஜ்மாவை அதே தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கோங்க. தண்ணியை கீழே ஊற்றிட வேண்டாம், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கலந்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன், அதோட காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி முன்ன பின்ன சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடியை போட்டு ஒரு 2 அல்லது 3 விசில் உங்கள் குக்கரோட தன்மைக்கேற்ப விசில் விட்டு இறக்கிக்கங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மசாலா பச்சை வாசனையெல்லாம் போய் உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா திரும்பி அடுப்பில் வச்சு உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஹீட் பண்ணி தண்ணியை எவாப்ரேட் பண்ணி விடுங்க. இல்லது தண்ணியாகவே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படியே இருக்கட்டும். எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நாங்கள் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து 1 நிமிஷம் வேக விட்டுக்கங்க. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. லேயர்டு சப்பாத்திக்கு இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏற்கனவே பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் லேயர்டு சப்பாத்தி சாஃப்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சேர்த்தே சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க தேவைப்பட்டா.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.